Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் எண்ணெய், 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சுக்கணும், ஹோல் கரம் மசாலா, புதினா தழையை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும், 1 கப் தயிர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் முழு ஜீரகம், 3/4 கிலோ சிக்கன், 3 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வச்சுருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, லெமன் ஜூஸ், தயிர், எண்ணெய், நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மசாலா எல்லாம் கறியில் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைடு ஆனியன்லேருந்து கொஞ்சோண்டு மட்டும் இந்த மசாலாலேயே சேர்த்து பரட்டிக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி சூடு ஏற்றிட்டுருக்கோம். பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணி இப்போ சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, லெமன் ஜூஸ் சேர்த்தா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீட்டமாக வரும். நம்ம வச்சிருந்த
முழு ஜீரகத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். மேகியில் வர சிக்கன் ஸ்டாக்ஸ் ஒரு பீஸ் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட எல்லா மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். உப்பு போட வீடியோவில் வரல, 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசியையும் இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா 2-3 கிளறு மட்டும் எடுத்து அரிசியெல்லாம் தனித்தனியாக உதிரி விட்டதுக்கு விட்டுடலாம். அரிசி முக்கால்வாசி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. மீதி அந்த அடுப்பில் நம்ம தம் போடுறப்ப வெந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியில் கறியை வேக வைக்காமல் அப்படியே மேரினேட் பண்ணி அதில் போட்டு அதுக்கு மேலே ஸ்டீம் பண்ண ரைஸை போட்டுருவாங்க. நம்ம முதல் நாள் நைட்டே மேரினேட் பண்ண மறந்துட்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணிவிட்டு அதை லேசாக ஒரு 50% வேக வச்சு நம்ம அதுக்கு மேலே ரைஸ் போட்டு செஞ்சுக்கலாம். ரைஸ் நல்லா ஒரு 75% வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனும் 10 நிமிஷம் நல்லா ஒரு 50% வேகிற அளவுக்கு வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம இப்போ தம் போடுற சட்டிக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை நல்லா கீழே இது லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதிலேருந்து பாதி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் விழுகிற மாதிரி நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியனை அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம்.
இங்கே சிக்கன் வந்து 2 கிலோ 3 கிலோலாம் செஞ்சால் இந்த ஒரு லேயர் அரிசிக்கு மேலே நம்ம கறி ஒன்று கொஞ்சம் கீழே கொஞ்சம் கறி வச்சு மேலே ரைஸ், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கறி மசாலாலாம் வச்சு அதுக்கு மேலே ரைஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூணதுக்கப்புறம் மீதி இருக்க நம்ம அரிசியை அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நான் சாஃப்ரானை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து லேசாக தெளித்து விட்டுக்கலாம். நம்ம மீதி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியனையும் சேர்த்துடலாம். இதில் கொத்தமல்லி தழை புதினா தலையும் லாஸ்ட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சீல் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி சட்டியை இதில் வச்சுக்கலாம். நான் நல்லா காயில் பேப்பர் போட்டு சீல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏர்லாம் வெளியே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக சீல் ஆனால் தான் அது உள்ளேயே ஸ்டீமில் அந்த அரிசி மீதி 25% வெந்து வரும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, அது உள்ளே இருக்க அந்த ஸ்டீம்லேயே நல்லா புழுங்கி வரணும் அரிசிலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ ரைஸு கறிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக உடையாமல் வந்திருக்கு. கறியிலையும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வெந்திருக்கு கறியும். ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.